சிங்கம் களை இறங்கிருச்சு. தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காப்ல. அது யாருக்கு தரமான சம்பவம், யாருக்கு துக்கமான சம்பவம்ன்றத அப்புறம் பார்ப்போம். அதாவது ஆல்ரெடி அவர் சொன்னதுதான், அமெரிக்காவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து சட்டவிரோதமா குடியேறினவங்களை வெளியனுப்ப போறதா சொல்லியிருக்காப்ல. அந்த கணக்குல இந்தியர்கள் மட்டும் 18,000 பேர் சட்டவிரோதமா மைக்ரேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரையும் வெளியேற்ற போறதாவும் சொல்றாங்க. 18,000 பேர் அங்க சட்டவிரோதமா போயிருப்பாங்க. அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பண்ண கேம்பெயின்ல சொன்னது என்னன்னா, அதாவது சட்டவிரோதமா வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு குடியேறதுனால நம்ம நாட்டுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம நாட்டு மக்களோட வேலை வாய்ப்பும் பறிக்கப்படுது. அதனால சட்டவிரோத குடியேற்றத்தையும் நிறுத்தணும், இதுக்கு முன்னாடி குடியேறினவங்களையும் வெளியே அனுப்பணும். ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு வாக்குறுதியும் ஒரு பெரிய ரீசனா இருந்துச்சு. அதாவது இந்த யுஎஸ் மெக்சிகோ இந்த எல்லை பகுதியில தான் இந்த சட்டவிரோத மைக்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எல்லையோட பாதுகாப்பு அதிகரிக்க போறாங்க. பெரிய வேலி ஒண்ணு கட்ட போறாங்க, அதாவது ஒரு பெரிய சுவர். டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவை இந்தியாவும் அக்னாலேஜ் பண்ணிருக்கு. சோ இல்லீகலா மைக்ரேட் ஆன அந்த பீப்புளை வந்து வெளியேற்றும் போது இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். இந்த முடிவை இந்தியா எடுத்தது காரணம் என்னன்னா, அவங்கள தேவையில்லாம பகிச்சுக்கிற வேணா, அவங்களோட இணக்கமாவே போய்க்கலாம். அதனால ட்ரேட் வார் எதுவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கும். அதே மாதிரி குறிப்பா அவங்க வந்து இல்லீகலா மைக்ரேட் ஆனவங்களை மட்டும் தான் வெளியே அனுப்ப போறாங்க எல்லா நாட்டுல இருந்தும். குறிப்பா நம்ம இந்தியால இருந்து அதிகம் கிட்டத்தட்ட 18,000 பேர்னு சொல்றாங்க. லீகலா மைக்ரேட் ஆனவங்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. அடுத்தடுத்து ட்ரம்ப் என்ன பண்றாப்லன்னு இந்த 2 நாள்லயே நிறைய விஷயம் பண்ணிட்டாப்ல. முக்கியமா இதையா நான் குறிப்பிடுறேன்னா, இதுல நம்ம நாடும் சம்பந்தப்பட்டிருக்கு. சந்தோஷமா